ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தியாக எப்படி பைனாப்பிள் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான ரெண்டு சின்னதாக பைனாப்பிள் 2 எடுத்திருக்கேன். அதே போல் 2 கேரட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர். நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை பனங்கற்கண்டு இருந்தாலும் சரி, இல்லை பனைவெல்லம் இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி, இதில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஐஸ் டியூப், கொஞ்சம் போது ஐஸ் டியூப் போட போகிறோம். அடுத்து ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ணுறோம், ஃபைனலாக காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நான் இந்த பைனாப்பிளை நல்லா கட் பண்ணிக்க போகிறேன். இந்த சைடில் முள்ளாக இருக்கும், 2 ஃபஸ்ட்டு சைடும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக அருமையாக அதை க்ளீன் கட் பண்ணியாச்சு. அதே போல் இன்னொன்றையும் அதே போல் சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது என்ன செய்ய போகிறோன்னா, நான் இதை அப்படியே சும்மா பொடி பொடியாக கட் பண்ணி ஏற்கனவே மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன், அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை போட்டுக்கிட்டா இதில் என்ன செய்கிறேன்னா, இந்த கேரட்டை நல்லா துண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இந்த கேரட்டை என்ன செய்கிறேன்னா, நல்லா தோலை சீவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், வாட்டர் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக அதை சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்துக்க போகிறேன். வாட்டர் சேர்த்துட்டு அது கூட இந்த ஐஸ் டியூப்பை நல்லா 3 ஐஸ் டியூப் ஊற்றிட்டு அதில் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் அது கூட ஒரு
2 ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன். அந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போது வாட்டரு. அதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இது என்ன செய்கிறேன், ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இது ஃபில்ட்ரு பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா நான் கேரட்டு 1-2 கேரட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றுறேன். அப்படியே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு தேவைன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. சூப்பராக வந்து இதாகிடுச்சு. இது கூட என்ன செய்ய போகிறோம்னா, அப்போது நல்லா ஹனியை ஒரு ஸ்பூனு நல்லா ஹனியை ஊற்றுறேன். நல்லா ஹனியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை அழகாக டெக்கரேட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க. இல்லை வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படியே அதை அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி இதை வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அது என்ன செய்றீங்க, அப்படியே சூப்பராக அது என்ன செய்றீங்க, அப்படியே ஒரு டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சு அப்படி கொடுங்க. அது கூட இன்னொரு கேரட் இருந்தால் கூட அது என்ன மிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு கேரட் எடுத்து இதை போல் கட் பண்ணி இப்படி வச்சு வீட்டு வரணும் சர்வ் பண்ணுங்கள். இதில் ஃபைனலாக வந்து இது கூட கொஞ்சோண்டு ஹனி சேர்த்து குடித்தோம்னா அந்த கேரட்டுக்கும் அந்த பைனாப்பிளுக்கும் உள்ள காம்பினேஷனில் சரி டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக வந்து பைனாப்பிள் வந்து மோர் கால்சியம் சத்து உள்ளது. அதே போல் வந்து கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ இதை போல் நிறைந்திருக்கு நிறையா. நீங்கள் கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதனுடைய கலரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி குடித்து பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.